இவருக்காகவே ட்ரெயின் லேட்டா வருமோ? பாவனா ஏன் இவ்வளவு லேட்டு? குட்டி எங்க போன? இன்னைக்கு நீங்க வரலையே. அண்ணா சார் என்ன கை தட்டி என்ன பாராட்டு. ஐ இங்க பாத்தியா கப்பே? இந்த கப்போட சேர்த்து என் 49வது ஸ்டூடெண்டோட வெட்டிங் இன்வைட். இதை முதல்ல உங்க ஷோகேஸ்ல வச்சு அழுக பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்க என்னன்னா 19-20 வயசுலயே குழந்தை குட்டின்னு சுத்த ஆரம்பிச்சிட்டாளுங்க. நேத்துர்த்தி அவ பொண்ணோட 5th பர்த்டேக்கு இன்வைட் பண்றான். நான் மட்டும் ஆமாப்பா, பாவனாக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அங்க பாரு, அவளுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தி பேத்தியோட எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா போறாங்க பாரு. இல்லடா, இந்த மாதிரி கியூட்டா ஏதாவது கவுண்டர் போட்டா தான் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்னும் தேவையில்ல. இந்த கொஞ்சி பேசி கியூட்டா லவ் பண்ற வயசெல்லாம் தாண்டிருச்சோம் நண்பனுக்கு. 40s கிட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு. 40s உங்க வீட்ல எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்கன்னா மயில தான் சொல்லுவாங்க. ஏய், உன்னை லவ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு போன் யூஸ் பண்றதுல, ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்றதுல, ஒரு மெயில் யூஸ் பண்றதுல அவனே யூஸ் பண்றதுல 4 வருஷமா உன் பின்னாடியே சுத்துற, உன் வீட்லயே ஸ்டே பண்ணிட்டேன்னு என் அக்காங்க எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டாங்க. இன்னும் 2 நாள்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது? யோ, வாயை திறந்து ஏதாவது பேசு. பேசுப்பா, ஏதாவது பேசுப்பா. அது 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 ட்ரெயின் வந்துருச்சு. அவனை ஏதாச்சும் சொல்லிட்டு விளையாடாத மதி. I really can't take this anymore. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா? எங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு தெரியாதா? தெரிஞ்சும் திரும்ப நீ அதே சொல்றனா உன் மைண்ட்ல வேற ஏதாவது இருக்கா? அது என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். See, I just want you to be there for me. உனக்கு ஒண்ணுனா உனக்காக உயிரையும் கொடுக்க உன் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் பேசாத ப்ளீஸ். வரேன்பா. சரி, நீ கிளாஸ்க்கு போங்க. உன் நண்பன் மூஞ்ச பார்த்தாலே சரியில்லையே, ஏதோ பிளான் பண்றா. இந்த இஸ்திரி போடுற மேட்ச் சொன்னா கரெக்டா இருக்கும். உசார் ராஜா உசாரு, ஓரஞ்சார உசாரு. பாத்துக்க. பாரு குட் நைட்டு. என்னத்த பாக்குறியோ தெரியல. போ. வந்துட்டேன். வழி பண்ணாம மாட்டேன். வழி எங்க வச்சிருக்கியா? எங்க உதற்குள்ளையா? எடுத்துற வண்டிதான். என்னையா இது? பிரபஞ்சத்துல யாரை கேட்டாலும் இதுக்கு பேர் பாட்டில்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கிறத சரக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி ஸ்டைலிஷா ஒரு இங்கிலீஷ்காரன் மாதிரி அடிக்கலான்றதை நான் சொல்லி தரேன். உட்காரு. பசங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நேரமாச்சு. முக்கியமான விஷயம் என்ன சொல்லு. எதா இருந்தாலும் 1/2 hour டைம் லாப்ஸ்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். சிட் டவுன். ரெண்டு பாட்டில் அடிச்சோம். மனசுல இருக்கிறத சொல்றேன் நான் பாரு. மனுஷனா இவன். 2 கிளாஸ் அடிச்சுட்டு இந்த ஆள் பண்ற அளவுல இருக்கோ. மதி, நீ ஏன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது? நீ ஒரு அழகான ப்ரொஃபஸரையோ இல்லை மதின்னு 4 வருஷம் உன் பின்னாடியே சுற்றி உன் வீட்டிலே தங்கிட்ட பொண்ணையோ, இல்லை அந்த பொண்ணு பேர் கூட பாவனான்னு கூட இருக்கலாம்னு வச்சுக்கேன். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸில் நீ ஏன் ஒரு ஆப்ஷனை டிக் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது? ஓப்பனாக சொல்கிறேன் மதி, அந்த பொண்ணுக்கு உங்ககிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னே தெரியல. உன்னையவே சுற்றி வர்றா. எல்லாத்தையும் விட்டு வரேங்கிறப்பா. கொஞ்சம் யோசி மதி. நீ மட்டும் பாவனா கல்யாணம் பண்ணு வச்சுக்கேன், ஒரு மாதிரி லைஃபே அழகாயிடும்.
பாவனா ரொம்ப பாவனா மதி ரொம்ப பாவனா மதி பாவனா ஐயோ அக்கா 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 இந்த ஆளே எங்க ஏரியால கொஞ்சம் நஞ்ச மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கான். அதனோட செருப்பு வேண்டாம், இந்த விளக்கா மாதிரி இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணு உனக்கு சரக்குலாம் வாங்கி கொடுத்து பேசுவேன்னு பார்த்தா நீ பேசவே மாட்டேங்கிற. ஒத்துக்க மதி. அக்கா உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? உனக்கு அவளை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். தயவுசெய்து மறைக்காம சொல்லு மதி. கண்ணில் பார்க்க வேண்டாம். என்னங்க பேசிக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு? கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா எங்களெல்லாம் எதுக்கு வர வச்சீங்க? இதுக்கு மேல இங்க பேசி எந்த பிரச்சனையும் இல்ல. எதுக்கு விளையாட்டு? போய் தொலைங்க. அப்படி செல்வம் வளர்ந்துகிட்டவே தலைவரிக்க ஓடி போயிட்டான் தெரிஞ்சு. அறிவு கெட்டவனே நிறுத்துறா. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? எவனோ ஒருத்தனுக்காக இங்க எல்லாரையும் அவமானப்படுத்துற. அப்படி என்ன எங்களை விட அவன் முக்கியமானவனா போயிட்டானா? யார் அவன்? அவன் என்ன குடும்பம் என்ன பேக்ரவுண்ட்னு தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? எங்க இருந்தோ ஒரு ஊர் பேரு தெரியாத அனாதை பையில புடிச்சுக்கிட்டு வந்து குட்டி குட்டின்னு எடுத்து வளர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு பொம்பளை போட்டா வரைஞ்சு வச்சுக்கிட்டு அம்மா அம்மான்னு தேட கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். குடும்பத்தை பத்தி கேட்டா ஒரு பதிலும் இல்ல. இப்படிப்பட்டவனுக்கு உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அக்கா நீ தோணுதெல்லாம் நீ பேசிக்கிட்டு போகாத. பேசாதே. வாய் மூடு. ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா ஒரு நல்ல அம்மா கிட்ட வளர்ந்திருந்தா ஒண்ணும் தெரியாத பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு அது பத்தி நீ அவன் சொல்றது எதுவும் காதல. இதெல்லாம் நல்ல வாய மூடு. அவ்வளவுதான் லிமிட். தேவையில்லாம வார்த்தையை விடாத. அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு நீங்க யாருமே தேவையில்லைன்னு பிரிச்சுட்டு அப்படியே என் கூட குடும்பம் நடத்திருக்கலாம். உங்களை எல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு உங்க சம்மதம் வேணும்னு கேட்டாருல்ல, நீங்க இதையும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க. எனக்கு நீங்க யாருமே வேணாம். எனக்கு என் வாழ்க்கையில அவர் மட்டும்தான் வேணும். புரிஞ்சுச்சா? எனக்கு அவர் மட்டும்தான் வேணும். அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். சாரி நான் தான் கேட்கணும். இது நடக்காதுன்னு தெரிஞ்சு இவ்வளவு தூரம் வளர விட்டுறக்கூடாது. நடக்காதுன்னு ஏன் சொல்றேன்? அவங்க ஒத்துக்கலன்னா நடக்காதா? அவங்க யாரும் முதல்ல என் லைஃபை டிசைட் பண்ண? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு எனக்கு பிடிக்கல பாவனா. என்ன மதி? உன் மேல நீ செய்யற சோஷியல் ஒர்க் மேல எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. ஆனா அது லவ் இல்லைன்னு சொல்றியா? நீ போய் சொல்ற மதி. நீ போய் சொல்லும்போது உன் முகம் எப்படி மாறும்னு எனக்கு தெரியும். உன் கண்ணி என்ன சொல்லுது, ஒரு சின்ன கன்சமெட்டில் என்ன சொல்லுதுன்னு எனக்கு தெரியும். அவங்க பேசினது தப்பு. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இது நடக்காது. உன் வீட்டுல சொல்ற மாதிரி கேளு. இங்க இருந்து போயிடு. நான் போக மாட்டேன் மதி. நீ இன்னொரு 1000 தடவை சொன்னாலும் நான் போக மாட்டேன். இங்கதான் இருப்பேன். உனக்கு ஒண்ணு நான் உயிரை கூட கொடுப்பேன். திரும்ப அப்படி சொல்லாத பாவனா. எனக்காக யாரும் உயிரை கொடுக்க தேவையில்லை. இப்ப என்ன சொன்ன போவ? எத்தனை நேரம் நான் சொல்லிப்பேன் இங்க தங்க கூடாது. கேட்டியா? எனக்கு உன்னை உண்மையிலேயே பிடிக்கல. எனக்கு நீ வேண்டாம். எனக்கும் உன்னை தவிர வேற யாரும் வேண்டாம் மதி. உன்னை விட்டுட்டு நான் என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்துட்டா என்னை பார்க்கவாது வருவல்ல. அன்னைக்காவது என்னை பிடிக்கலன்னு பொய் சொல்லாம ஒரு வாட்டி என் காதுல உண்மையை சொல்லு மதி. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்ல விஷயம் செஞ்ச. இதுதான் உன் முடிவுனா அது 4 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கலாம்ல. இந்த பொண்ணை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்ல, அது சொல்லு பாப்போம். நான் சொல்லிட்டா? ஜெனிஃபர். அந்த பொண்ணை
மனசில் வச்சுட்டு தான் நீ இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க. தப்பு மதி, ரொம்ப ரொம்ப தப்பு. முதல் தடவை உன் இடத்துல நிற்கிறேன். இப்பதான் அந்த வழி புரியுது. நானே போன்னு சொன்னாலும் போக மாட்டேன்னு தானே சொன்னேன். உன்னை கேள்வி கேட்டுட்டு நான் போயிடுறேன். இந்த உலகத்துல யார் சம்மதமும் வேண்டாம், என் கூட வான்னு சொன்னா வருவியா மாட்டியா? 50 வருஷம் இல்லை, 100 வருஷம் ஆனாலும் கைவிட மாட்டேன்னு சொன்னா வருவியா மாட்டியா? உயிரே போற நிலைமை வந்தாலும் என்னை விட்டுட்டு போன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னா நீ கூட வருவியா மாட்டியா? அவ வருவா, வரலனா நானே அனுப்பி வைக்கிறேன். நீ போடி பாவனா. நம்ம கார் ஏர்போர்ட்ல நிக்குதுன்னு இப்பதான் போன் வந்துச்சு. மாப்பிள்ள அங்க இல்லையா? எந்த ஊருக்கு போயிருக்காருன்னு ஏர்லைன்ஸ்ல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஊருக்கு போயிட்டாரா? என்ன குமரேசன், முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்கு. எல்லாரும் வேற வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப போய் என்னன்னா என்னால அவரை புரிஞ்சுக்க முடியலன்னா, எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, தப்பா நடந்துட்டேனா, ஒருவேளை கேட்டு கேட்டு தொல்லை பண்ணி ஒத்துக்க வச்சிட்டேனா? இல்லையே, அவரா தானே வந்தாரு. இல்ல, ஏன்னா எமர்ஜென்சியா தான் போயிருப்பாரு. ஆனா சேஃபா பத்திரமா இருக்காரா என்னாச்சு மட்டும் கேட்டு பாருங்க ப்ளீஸ். இதுக்கு மேல அவனுக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன பாவனா? என்ன நான் இப்படி சொல்றீங்க? அவன் வேண்டாம், அவன் சரியா வரமாட்டான். அதுக்காக அவன் தப்பானவன் நான் சொல்ல வரல. அவனால உன்னை ஏத்துக்க முடியல பாவனா. 15 வருஷத்துக்கு முன்னாடி கொல்கத்தால தான் நான் முத மதியை பார்த்தேன். அப்போ அவனுக்கு என்ன தெரியாது. ஆனால் அந்த ஏரியாக்கே அவனையும் ஜெனிஃபரையும் நல்லா தெரியும். ஜெனிஃபர்? ஜெனிஃபரை மதி லவ் பண்ணான். அவ்வளோ சின்சியரா. யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல. எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு ஒரு கையெழுத்து போட்டு கிளம்பு. சார் சார் என் ஃபோன் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு சார். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இது கமிஷனர் பொண்ணு விவகாரம். முதல்ல சைன் அப் போடுறா. சார் சார் இல்லை சார். ஓடுறாடி. யோ வாங்கிட்டாங்க. முதல்ல சைன் அப் போடு தம்பி. போடுறானா? சார் சார் கால் டாக்டர்
ஆமாம் சார். நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க சார். டாடி திஸ் இஸ் நாட் ஃபேர். அந்த பையனுக்கு நாம தானே ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இப்படி விட்டுட்டு போனா எப்படி? யூ ஷட் அப் ஜெனி. ஏதோ ஒரு ரோட்டு பையில அடிச்சு தூக்கி இவ்வளவு பெரிய ஹாஸ்பிடல்ல தான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாளாம். உனக்கு கார் கொடுக்கறது முன்னாடியே நான் இதை யோசிச்சிருக்கேன். அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பி விடுங்க. இது நோ ஆண்டி ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு ஹிம். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க ஆண்டி. சீரியஸ் ஃப்ராக்சர்னு வேற சொல்றீங்க. ஐ பே யூ லேட்டர். நோ ஆக்சுவலி இதை வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த பையனுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் பண்ணிடுங்க ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இது உங்க அம்மா ஞாபகார்த்தமா நீ வச்சிருக்கிற பிரேஸ்லெட். இதை எந்த காரணத்துக்காகவும் கைட்ட மாட்டியடி நீ? ஏய், யார் அந்த பையன்? உன் பாய் ஃப்ரெண்டா? ஏன் ஆண்டி, ஒன்று பாய் ஃப்ரெண்டோ இல்லை ஃப்ரெண்டாக இருந்தால் தான் இதெல்லாம் பண்ணணுமா? என்ன பாவம் ஆண்டி, அடிப்பட்டு இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஒருத்தர் கூட பார்க்க வரல. விசாரிச்சதுல அவனுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னாங்க. இந்நேரத்துக்கு அவங்க அம்மா இருந்திருந்தா பதறி அடிச்சு ஓடி வந்து பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்துருப்பாங்கல்ல. ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் ரியலி பேட் ஃபார் ஹிம் ஆண்டி. ஸோ ப்ளீஸ் ஆண்டி, நீங்கள் எதையும் யோசிக்காதீங்க. அவனுக்கு வேண்டிய ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிடுங்க. அதெல்லாம் பண்ணிக்கலாம். நீ முதல்ல வேங்க ஆண்டி, அவன் முடிச்சதும் அவன் கையில் இதை மட்டும் கொடுத்துருங்க. ஓகே ஆண்டி? ஏய் ஜெனி, ஜெனி இதை வாங்கிக்கடி ஜெனி. சந்திரா, அந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு ஈவினிங் சர்ஜரிக்கு ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். மதி, you are so stupid. Stupida. ஃபோனை நோண்டிகிட்டே தான் ரோடை கிராஸ் பண்ணிடா. நீ முட்டாள், இடியட். உன்னை நான் அப்படியே அடித்து தூக்கியிருந்தேன்னா என்னடா பண்ணியிருப்பேன்? நான் அதை பண்ணியிருக்கணும். எனக்கு கார் ஓட்டுறதுனா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? உன்னால இதுக்கப்புறம் எனக்கு காரே ஓட்ட கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன். கேள்விப்பட்டேன் நீ என் கிளாஸ்மேட்டா. அடுத்த 4 வருஷத்துக்கு நான் உன்னை பார்க்கவே கூடாது. என் கண்ணிலே பற்றாது. ஐ ஹேட் யூ. இன்னும் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு தான் சொல்ல போறியா நீ? இதை வெறும் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லி உன்னையே ஏமாத்திக்காத. உன்னோட இந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. பட் நான் டெஃபினட்டா நீ இல்லாம இருக்க முடியாது. நாட் ஈவன் ஃபார் a second. I love you. இது எம்மாட சக்தி. சத்தியத்தை மட்டும் உடைச்சிடாத. உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். நீ இருப்ப, அம்மா சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வ. சொல்றது கேளு, கொலை பண்ணது நீ இல்ல, நான். மதி கொல்லல, கொன்னது கதிர். போலீஸ் வந்து உனக்கு எப்படி கேட்டாலும் கொன்னது கதிர் தான். ஆனா அவன் எங்க போனான்னு தெரியாது, மட்டும் சொல்லு. விசாரிக்கிறேன்னு பேர்ல 20 நாள் சோத்தாடி இல்லாம போட்டு வச்சிருக்கீங்க. இப்ப அந்த மதி பழைக்கிறதே கஷ்டம். எவ்வளவு கேட்டாலும் அவங்க அண்ணன் கதிர் பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஃபுட் பாய்சனால கிரிட்டிக்கல் ஆயிடுச்சுன்னு சர்டிஃபிகேட் கொடுங்க டாக்டர். மத்தத நாங்க பாத்துக்கிறோம். வாட் நான்சென்ஸ். மனுஷங்களா நீங்க எல்லாம்? கடைசி வரைக்கும் நீங்க எதை சொன்னாலும் நான் செய்றேன். எனக்கு பணம் வேணும். ஆனா தம்பிக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது. தம்பிக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது டாக்டர். கொஞ்ச நாள்ல போலீஸே ஒன்று ஒரு நல்ல ஹோம்ல சேர்த்துருவாங்க. இன்னொரு புது டிக்கெட்டா? இது என்ன கேடி வேலை பார்த்துட்டு வந்துச்சே தெரியலையே. அதுக்கப்புறம் நான் அங்க வந்து உன் கூடவே தான் இருப்பேன். மதியா, இதான் நம்ம ஒளிஞ்சுக்க சரியான இடம். இந்த ரூமுக்கு யாராவது வந்தா நம்மள ஒருத்தர் இங்க ஒளிஞ்சுக்கலாம். மதிங்கிற பேர்ல நம்ம 2 பேரும் வாழ்வோம். இது சூரியன், கதிர், நான். இது சந்திரன். மதி, நீ. திங்கக்கிழமை உன்னோட நாள், நீ வெளியே போகலாம். அதுக்கு அடுத்த நாள் மதியா, நான் வெளியில போவேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கதிருங்க ஒருத்தன் எங்க போனான்னு தெரியாமலே இருக்கட்டும். இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இது எம்மால சத்தியம். சத்தியத்தை மட்டும் உடைச்சிடாத. சத்தியத்தை மட்டும் உடைச்சிடாத.
சொத்து கௌரவம் அதை கண்ட மேனிக்கு சுத்த விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. உங்களுக்கு கதிர்னு ஒரு அண்ணன் இருக்கானாமே, பார்க்க வர உங்களை மாதிரியே இருப்பானோ? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸை கொண்டுட்டு எஸ்கேப் ஆயிட்டான்ல, அவனை மறுபடியும் பார்த்தீங்க? அந்த கேஸ் வேற இன்னும் ஓப்பனா இருக்கு. அந்த ஃபைலை தூசி தட்டி சரியா பார்க்க சொல்லியிருக்கேன். இனிமே நீங்க அடிக்கடி ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியதா இருக்கு தம்பி. ரெடியா இருங்க. மதி மதி சாரி மதி, ரொம்ப அடிச்சிட்டாங்களா மதி? சாரி மதி, சத்தியமா அவங்கள சும்மா விட மாட்டேன். சாரி மதி. இதை பெருசு பண்ண வேண்டாம். நான் அவங்ககிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிறது அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பேரண்ட்ஸ்க்கும் பயம் இருக்கும்ல. இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம். வேண்டாம். நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். இனிமேல் நம்ம மீட் பண்ணுவோம், பேசிக்குவோம். வேண்டாம். அத நீ சொல்லாத, அவனை வந்து சொல்ல சொல்லு. அத நீ சொல்லாத கதிர், மதிய வந்து சொல்ல சொல்லு. உடைச்சானே உடைச்சானே, ஓ சத்தியத்தை சுக்குநூறா உடைச்சானே. இந்த உலகத்திலே வில்லனை காப்பாற்றுற முதல் ஹீரோ நீதான்டா டேய். மதி, என்னடா பண்ணித்தோல்? கமிஷனர் வீட்டில் என்னை கூப்பிட்டு உன் போட்டோவை கொடுத்து என்னையே உன்னை கொலை பண்ண சொல்லுதாங்கடா. ஏதோ பெரிய விஷயத்துல மாட்டியிருக்க. அவங்க சாதாரணமான ஆளுங்க இல்லடா. நான் இல்லைனாலும் உன்னை வேற யாராவது வச்சு செய்வாங்க. ஏலே, தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையை சொல்றா. ஏலே, இல்லைன்னா பெரிய சங்கடமாயிரும். ஏலே மதி, ஏ மதி, மதி, மதி கூப்பிட்டு. காட்டன் இன்ஜர் பத்ததரா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோ. சரி சரி, இப்போ மதிய பார்ப்போம். என்னாச்சுண்ணா? நம்ம மதிய ஜெனிஃபரோட ஆளை வச்சு அடி அடி நடிச்சேன்டா. தேங்க்ஸ்டா. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். என்னடா சொல்ற? எப்படி? எனக்கு ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. டேய், ஏதாவதுனா சொல்லுடா, பக்கத்தில் தான் இருக்கும், கூப்பிடு. குட்டி, உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களடா. உனக்கு இல்லை. சாரி கதிர். எதுக்கு சாரி? நான் குட்டி தப்பாயிடுச்சு. நானும் நினச்சி உன்னை போய் வேற எதுவும் சொன்னாங்களா? அவங்க அப்பா நம்ம பழைய கேஸ் மேட்லாம் வெளியில் எடுக்கிறாரு. அது நினைக்க. ஓ, மிரட்டுறாரா? என்னவா தூக்கில் போட்டு வராமா? அவங்க என்ன ட்ரை பண்ணாலும் எங்களை பிரிக்க முடியாது. குட்டி, நல்லா யோசித்து தான் பேசுறியா? இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமா அந்த பொண்ணு தேவையா? வேண்டாமே கதிர. இது ஏதோ ஒரு பொண்ணு இல்லை, எனக்கு கிடைச்ச தேவதை. எல்லாருக்குமே இப்படி ஒரு தேவதை கிடைச்சிடாது. இத்தனை வருஷத்துல நான் சிரிச்சு பார்த்துருக்கியா? இப்பெல்லாம் சிரிக்கிற சந்தோஷம்னா என்னன்னு தெரியுது. லைஃப்ல எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. அம்மாவே திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. எல்லாரும் அம்மா ஆயிட முடியாது குட்டி. குட்டி, அந்த பொண்ணுக்கு நிதானம் இல்லை குட்டி. இன்னைக்கு என்கிட்ட எவ்வளோ ஆத்திரமா பேசிச்சு தெரியுமா? அது இன்னும் நம்மளை பெரிய பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும் குட்டி. பயப்படுறியா? இது உடஞ்சிரும், நம்ம மாட்டிக்கொண்டு பயப்படுறியா? என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் கொஞ்ச நாள்ல நானும் அவளை இந்த ஊரை விட்டு போயிடுவோம். நீ ஏமாதியா இருந்துக்கலாம். என்னை விட்டு போயிடுவேன் குட்டி. அந்த பொண்ணு என்னை விட அவளுக்கு முக்கியமா போயிட்டா.
எங்க போவ? அவங்க ஒன்றும் சாதாரண ஆளுங்க கிடையாது. உன்னை தேடி பிடிச்சி கொல்ல வருவாங்க. நான் என் ஜெனி கூட இருக்கணும், அவ்வளோதான். அதுக்காக என் உயிரை கொடுக்க கூட நான் ரெடி. யார் உயிரை யாருக்காக கொடுக்கறது? நான் இருக்கிற வரைக்கும் உன் மேல ஒரு சின்ன கீரல் கூட போட விட மாட்டேன். உன்னை காப்பாத்திக்க எந்த அளவுக்கு நான் போவேன். அது அந்த பொண்ணையே கொன்னாதான் நடக்கும்னா அதுக்கும் நான் ரெடி. இதுக்கு மேல பேசின அவ்வளவுதான். அவளை கொல்லுவியா? இன்னொரு தடவை இந்த எண்ணம் வந்தாலே நான் உன்னை கொன்னுடுவேன்.